நானும் திவ்யாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில வந்து விழுப்புரம் வந்து ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு அங்க நடிச்சு கொடுத்துட்டு உண்மையாவே ஒரு முருகன் கோவில்ல நாங்க திருமணம் பண்ணிட்டு அங்க 2-3 நாள் நாங்க பாண்டிச்சேரியில வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தஞ்சாவூரும் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடும் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். கேஷுவலா ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா நான் எங்க அக்கா ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தேன். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேர் அப்படியே சொல்லலாமா இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க. சிவகாசியை சேர்ந்த ஜெயந்தரா அப்படின்றவங்களும் திவ்யா கள்ளச்சியும் 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றாலம்லாம் சுத்தி பார்த்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் திவ்யா கள்ளச்சிக்கு போன் அடிச்சு, என்ன குற்றாலத்துல இருக்கியா திவ்யா, நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வா நம்ம எங்க வீட்டுக்கே எங்க அக்கா வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். அப்ப அந்த ஜெயந்தரா சிவகாசியை சேர்ந்த ஜெயந்தரா பொண்ணு தான் வந்திருந்துச்சு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்க அக்கா வீட்டுல தங்கி ஒரு 3 நாள் நாங்க தங்கி எல்லா வீடியோ எல்லாம் போட்டு வில்லேஜுக்குள்ள எல்லா பக்கமும் நாங்க வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னா திவ்யா, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன், நான் கிளம்புறேன், நான் சிவகாசியில போய் ஒரு நாள் தங்கி ஜெயந்தரா வீட்டுல தங்கிட்டு அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு. சரி திவ்யா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமுச்சு விட்டுட்டேன். அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா அன்னைக்கு நைட்டு நான் இங்க இருக்கேன், திவ்யா கள்ளச்சி அது கரெக்டா 14ஆம் தேதி, ஓகேங்களா, டிசம்பர்னு நினைக்கிறேன், டிசம்பர் 14ஆம் தேதி. அந்த போல சிவகாசியில இருக்கு, நான் நைட்டு வந்து இங்க எங்க வீட்டுல இருக்கேன். காலையில வந்து திவ்யா வந்து போன் பண்ணுச்சு, டே கார்த்தி எனக்கு உடம்பு சரியில்லடா நீ சிவகாசி வாடா அப்படின்னு சொல்லி. ஆனா அது பொய் தான் சொல்லுச்சு, நானும் உண்மையை நினைச்சு அங்க போனா சும்மா. அப்ப என்னால ஏழை அப்படி பொய் சொன்னேன் அப்படின்னா, சரி நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு மெட்டிலாம் போடவே இல்லைல, நானே காசு தர்றேன், உன் காசை கூட நீ செலவு பண்ண வேணாம், நானே காசு தரேன் வா மெட்டி எடுத்து கொடு அப்படின்னும். அங்க சிவகாசி ஜெயந்தராவோடைய காம்ப்ளெக்ஸ் அங்க தங்கி தான் நாங்க வந்து சாயங்காலம் வரைய வீடியோ போட்டுட்டு அங்க ஒரு நகைக்கடையில போய் அந்த நகைக்கடையில நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க வேணா அதை எடுத்து நீங்க போடுங்க, கொஞ்சம் போட்டு இது பண்ணுங்க. என்னாச்சு அப்படின்னா அங்க அந்த நகைக்கடையில வெள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மெட்டி வாங்கி திவ்யா கள்ளச்சிக்கு நான் போட்டு விட்டு அதை டைட் பண்ணி நானே என் கையாலேயே டைட் பண்ணி அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு நாங்க வந்து ஒன்னா வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியா சந்தோஷமா புருஷ மண்டாட்டி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பட்ட பகல்லே நாங்க ஓப்பனா சொல்றேன் சந்தோஷமா இருந்து சேஃப்டி எல்லாம் இல்லாமயே இருந்து நாங்க வந்து 2 பேருமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிள்ளை வந்ததுல இருந்தே நாங்க புருஷ மண்டாட்டியா தான், பாண்டிச்சேரியில கல்யாணம் பண்ணதுல இருந்து புருஷ மண்டாட்டியா ஒன்னாதான் நாங்க இருந்தோம். அப்ப நாங்க 1 இயர் இருந்திருக்கிறோம், ஓகேங்களா. 1 இயர் இருந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா சிவகாசியில வந்து தங்கி இருந்து நான் நைட்டு கிளம்பி வந்தாச்சு. 15ஆம் தேதி நைட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த பிள்ளை 15ஆம் தேதி நைட்டு அங்க தங்கி 15ஆம் தேதி வந்து அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றக்காக ஒரு ஜிஹெச் நம்ம சிவகாசியில ஜிஹெச்ல போய் சும்மா சுகர் டெஸ்ட் தான் எடுத்துச்சு. அந்த ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு இன்னமும். சுகர் டெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ரிசல்ட் தர்றோம்னு சொல்லவும் இந்த பிள்ளை அவங்க ஊருக்கு போயிருச்சு. அப்ப சிவகாசியை சேர்ந்த இந்த ஜெயந்தரா பிள்ளை தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உனக்கெல்லாம் வந்து மீடியால பிள்ளைன்னு உனக்கெல்லாம் மரியாதை தந்துட்டு இருக்கேன் சரியா, இல்லைன்னு வச்சுக்கவே எனக்கு வாயில வர்றத பூரா அசிங்கமா வந்துடும், நான் கண்ட்ரோலா உன்னைய வந்து பேசிட்டு இருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே சிவகாசி ஜெயந்தரா, நீ பொம்பளை தானே, உனக்கும் ஒரு பையன் இருக்கான்ல, நீயும் இத்தனைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை தான், எப்படி இப்படி அபாண்டமா வந்து நீ வந்து வாய்க்கு வந்ததை நீ சொல்ற, கர்மான்னு உன்னையெல்லாம் இருக்கு, நீ எல்லாம் எப்படி நீ எல்லாம் போறேன்றது தெரியல. மக்களை கேளுங்க, என்னாச்சு அப்படின்னா அது வந்து சுகர் டெஸ்ட் தான், அந்த சுகர் டெஸ்ட்டை வாங்காமே போயிருச்சு. அப்ப என்ன ஆகுதுல டெஸ்ட்ல வந்ததுன்னா லேசா அந்த பிள்ளைக்கு சுகர் வந்து ஆரம்பிக்குது, சாப்பாடுலயே அந்த பிள்ளைய கண்ட்ரோலா இருக்க சொல்லுங்க சரியாயிரும்னு சொல்லியாச்சு. இதான் அந்த பிள்ளைக்கு போன் பண்ணி சொல்லிட்டோல, இந்த ஜெயந்தரா தான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் ஜெயந்தரா எங்க வீட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க வந்துச்சு, எனக்கும் திவ்யா கள்ளச்சிக்கு சண்டை வந்து திவ்யா கள்ளச்சி வந்து இங்க எங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கிளம்பி வந்துருச்சு. நாங்க 2 பேரும் கேஷுவலா வீடியோ போட்டோம், கேஸ் ஆச்சு, உள்ள போயிட்டோம், கேஸ் ஆனோம், உள்ள போயிட்டோம். டே அப்பா எங்களை வச்சு இந்த 1 மாசம் கார்த்தியும் திவ்யா கள்ளச்சியும் அதுவா இதுவா லொட்டா லொசுக்கா திருச்சு பின்னி பெரிய கயிறு போட்டு இந்த வடம்னு சொல்லுவாங்களே தேர் இழுக்கு அந்த மாதிரி தேர் இழுத்து தெருவுல நிப்பாட்டின அளவுக்கு மீடியால போட்டு கொளுத்தி விட்டு யாராரு என்னென்ன என்னைய பார்க்காத பேசினாலுங்க, என்னைய பார்க்காத நான் என்னைய பத்தி பேசினாலுங்க மீடியால, நாங்க 1 வருஷம் இருந்தோம்ல, நாங்க தான் பார்க்க முடியாது இல்லையா, வந்து நல்லா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் குண்டார்ஸ் வந்துட்டு குண்டார்ஸை வச்சு 1 மாசம் ஓட்டினாங்க, நல்லா சம்பாரிச்சீங்க போயிட்டீங்க. ஏன் ஜெயந்தாரா உன்னைய பத்தி தான் கேக்குறேன், போனமா இன்டர்வியூ கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். அது என்ன திவ்யா கள்ளச்சிக்கு ஹெச்ஐவின்னு வந்து உனக்கு எந்த விருதுநகர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில உனக்கு கொடுத்தாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில உனக்கு கொடுத்தாங்க நீ வந்து சொல்றக்கு? நீ வாட்டுக்கு உனக்கு கேமரா முன்னாடி உட்காந்துட்டா நீ தான் மைசூர் மகாராணி மாதிரி பேசுவியா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? நான் கேக்குறேன், எங்க சரியான பொம்பளை நீ,
இந்த சிவகாசி ஜெயந்தாரா நீ சரியான பொம்பளை தானே? நல்ல குடும்பத்துல பிறந்தவ தானே? நான் என்ன சொல்றேன்னா, நான் வர்றேன், திவ்யா கள்ளச்சி வர்றோம், 2 பேருமே வர்றோம். வா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறியா? ஆல்ரெடி திவ்யா கள்ளச்சிட்ட ப்ரூஃப் இருக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில எடுத்த ப்ரூஃபே இருக்கு, நெகட்டிவ்னு வந்திருக்குது. ஓகேங்களா?